திமுக அரசு பெருமையாக சொல்வதெல்லாம் நிஜ முன்னேற்றம் அல்ல, விளம்பர அரசியலே என்பதை மீண்டும் நிரூபித்து உள்ளது. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது குறித்து திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமையாக பேசினாலும் இது வெறும் வாக்குறுதி அரசியல் என்பது தெளிவு. செப்டம்பர் 20, 2025 அன்று அவர் எக்ஸ் தளத்தில் ரூபாய் 30,000 கோடி முதலீடு, 55,000 வேலைவாய்ப்புகள் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து இட்டதாக கூறினார். ஆனால் திமுக ஆட்சியில் 2021 முதல் 30,000க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியும் தூத்துக்குடியில் ஒரு முழுமையான தொழிற்சாலை கூட இன்னும் தொடங்கவில்லை. திங்க்ஃபாஸ்ட் ஈவி தொழிற்சாலை 2024 தொடங்கியது. திமுகவின் புதிய சாதனை அல்ல. டிஆர்பி ராஜா கூறும் உலகத்தரமான கிரீன்ஃபீல்ட் கப்பல் தளம் என்பது அதிமுக ஆட்சியில் 2010களில் திட்டமிடப்பட்டவை. திமுக இதை தனது சாதனையாக காட்ட முயல்கிறது. மேலும் இத்திட்டங்கள் கடல் மாசு, மீனவர் வாழ்வாதார இழப்பு, விவசாயிகளின் நில இழப்பு போன்றவற்றை புறக்கணிக்கின்றன. 2018 ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விவகாரத்தில் மௌனமாக இருந்த டிஆர்பி ராஜா இப்போது சுற்றுச்சூழல் பாதிப்புகளை பற்றி பேசுவதில்லை. 55,000 வேலைவாய்ப்புகள் எப்போது உருவாகும்? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகி 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் முன்னேற்றம் இல்லை. திமுகவின் இத்தகைய திட்டங்கள் விளம்பரத்துக்காக மட்டுமே. டிஆர்பி ராஜா டிஆர் பாலுவின் மகனாக குடும்ப அரசியலை முன்னிறுத்தி உண்மையான வளர்ச்சியை விட பொய் வாக்குறுதிகளை அளிக்கிறார். தூத்துக்குடி மக்கள் இந்த ஏமாற்றத்தை உணர்ந்து 2026 தேர்தலில் திமுகவை நிராகரித்து உண்மையான முன்னேற்றத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்.